அதுக்கு அடுத்த ப்ராப்ளம் நம்ம பாப்புலேஷன்ல கொலஸ்ட்ரால். குட் கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ரால், ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன், HDL, low density and soft cholesterol and ஹார்டாக போய் பாடியில் அந்த ஆர்ட்ரிஸ்குள்ள செட்டான கொலஸ்ட்ரால், இப்படி பல பல பல. அது ஏன் சப்ஜெக்ட் கிடையாது, ஆனாலும் பேசிக் எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். என் கொலஸ்ட்ரால் எப்படி இருக்கும் பயந்துருவீங்க. நீங்கள் எப்படிங்க இவ்வளோ கொலஸ்ட்ராலையும் இவ்வளோ சுகரையும் வச்சுக்கிட்டு எப்படிங்க உயிரோடு இருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஓகே, ஸோ என்னுடைய கொலஸ்ட்ராலுக்கு ஸ்டாட்டின்ஸ். ஓகே, அபாஸ் அப்படி இப்படி ஸ்டாட்டின்ஸ்னால் உங்களுக்கு எல்லாம் தெரியணும். அட்டார்வாஸ்டாட்டின் வாக்கிங் கொலஸ்ட்ரால் உங்களுக்கு இருக்குது. அதனால உங்களுக்கு இது வாக்கிங்க்கு இது நல்லா அந்த இதை சரி பண்ணுறதுக்குரிய டேப்லெட்டுன்னு சொல்லட்டுலாம். நான் நல்லா கன்சல்டன்ஸ் வச்சுருப்பேன், இவங்க எல்லாம் சொல்லுவாங்க, சொல்லி அதை சரி பண்ணுங்க. ஓகே, கொலஸ்ட்ரால் டேப்லெட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஐ எம் அ வெரி ஆக்டிவ் பர்சன், ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி ரெண்டும் பேலன்ஸ் ஆகணும். ஒரேடியாக மென்டலாக நாங்கள் உட்காந்து படிக்கோம்னா தப்பு தான். ஓகே, நீங்கள் மென்டலாகவும் அலர்ட்டாக இருக்கணும், ஆக்டிவாக இருக்கணும், ஃபிசிக்கலாகவும் ஆக்டிவாக இருக்கணும். ஓகே, ஸோ எக்ஸசைஸ் ஒரு ஸ்டாட்டின்ஸ் இருக்குது, இந்த மாத்திரையை சாப்பிட்ருங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாத்திரையை சாப்பிட்டேன். தாங்க முடியாத பர்னிங் இன் மை ஃபுட், காலில் தீ வச்ச மாதிரி இருந்துச்சு, என்னால் டாலரேட் பண்ண முடியல. அதுக்கு முன்னாலே நான் டயபெட்டிஸ்ன்னு டயக்னோஸ் ஆன உடனே என்னுடைய கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் டாக்டர்ஸ் தான், எல்லாம் டாப் லெவலில் இருக்காங்க. அண்ட் வி கேர் ஃபார் ஈச் அதர், வி கேர் ஃபார் அவர் ஃபேமிலி. இப்போ எல்லாருக்கும் பேர குழந்தைகள் வந்துருச்சு. எங்கள் பேர குழந்தைகளுக்கு கூட ஒருத்தர் தெரியும், எங்களுக்கு எல்லா பேர குழந்தை ஸோ தெரியும். ஸோ வி கொலாபரேட், ஆல் டாக்டர்ஸ் வி கொலாபரேட் இன் அ நைஸ் வே. அப்போ நான் நல்லா ஷட்டில் விளையாடுவேன், அது விளையாடுவேன், பீச்சில் மணிக்கணக்கா வாக்கிங் போவேன், அது பண்ணுவேன், இது பண்ணுவேன், ஆக்டிவாக இருப்பேன், படியில் ஏறி இறங்குவேன். ஆனால் திடீர்னு எனக்கு மசில் வீக்னஸ் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் எனக்கு புரியல இது மசில் வீக்னஸ் அதான் இதான். என்ன ஃப்ரெண்டு நல்ல குட் மீனிங் அவர் சொல்கிறாருன்னு நான் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு ரிசர்ச் பார்த்தேன், ஸ்டாட்டின்ஸ் மசில் வீக்னஸ் கொடுக்கும், அப்படி ஸ்டாப் பண்ணேன். எஸ், அதுக்கப்புறம் என்னுடைய எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி, இல்லைன்னா வீட்டிலே உட்காந்துருக்க தோணும், அங்கே போவோம் இங்கே போவோம் படிச்சுக்கிட்டே உட்காந்துருக்க தோணும். அது நல்லதா கெட்டது, ரெண்டும் பேலன்ஸ் ஆகணும். ஸோ அதனால அதை நிப்பாட்டினேன். நான் எந்த கொலஸ்ட்ரால்குரிய மாத்திரையும் சாப்பிடுவது அல்ல. என் கொலஸ்ட்ரால் ஹையாக இருக்கும், ஆனாலும் லேட்டஸ்டாக கரோட்டிட் டாப்லர் பார்க்கும்போது அதெல்லாம் நான் இன்வேசிவ் டெஸ்ட், இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. கரோட்டிட் டாப்லர் ஒன்றுமே செய்யாது, இன்ஜெக்ஷன்லாம் போட வேண்டாம். ஸோ இந்த கரோட்டிட் டாப்லர் பார்க்கும்போது எனக்கு சொன்னாங்க, உங்களுக்கு உங்களுடைய ரைட் சைடில் க்ளீனாக இருக்கு. சப்பா 30 வருஷம் டயபெட்டிஸுங்கிங்க, அம்மாடி நீங்கள் இவ்வளோ கொலஸ்ட்ரால் வச்சுருக்கீங்க, க்ளீன் க்ளீன். இங்கே ஒரு 40% உங்களுக்கு அடைப்பு இருக்குது. இது கொஞ்சம் நாளைக்கு முன்னால் சொன்னாங்க. இது எல்லாத்துக்கும் இப்படி தான் இருக்கும் டாக்டர், ஸோ நீங்கள் இதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஓகே, எனக்கு அது இருக்குது இது இருக்குது, கொஞ்சம் டினிட்டஸ், விஷிங் டினிட்டஸ் இருக்குது, அப்படி இப்படி என்னெல்லாமோ சொல்லி பார்த்தேன். நார்மல், கோ அப்படின்ட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஓகே, ஸோ கொலஸ்ட்ராலுக்கு நான் டேப்லெட் சாப்பிடாமலே இருந்தேன். உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், ஐசியூவில் இது பண்ணப்பட்டேன், ஃபுட் பாய்சனிங் ஆகி ஒரே வாமிட்டிங் எடுத்து டீஹைட்ரேட் ஆகி அக்யூட் டீஹைட்ரேஷனில் நைட்டு போய் இங்கே டெல்லியில் ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனேன். யூஸ்வலாக நைட்டு ஹாஸ்பிட்டல் போகிறத எல்லாரும் தவிர்த்துருங்க. யார் இருப்பா, எக்ஸ்பர்ட்ஸ்லாம் காலையில் தான் வருவாங்க. நைட் அவங்களுக்கு நல்லா ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸேஷன் வேணும், அப்போ தான் அவங்க எக்ஸ்பர்ட்டாக இருக்க முடியும். ஸோ ட்ரெயினீஸ் இருப்பாங்க, படிக்கிறதில் ஆர்வம் உள்ள இளைஞர்கள் இருப்பாங்க. இன்னும் இப்போ தான் நைட்டு தான் நமக்கு சான்ஸ் கிடைக்கும். இதெல்லாம் நாங்கள் அண்டர்கோ பண்ணது. நைட்டு தான் நமக்கு சான்ஸ் கிடைக்கும், ஒரு சர்ஜரி பண்ண சான்ஸ் கிடைக்கும், ஒரு இது பண்ண சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில், ஹவுஸ் சர்ஜனாக இருக்க, இன்டர்ன்ஸாக இருக்க காலத்தில் வி ப்ரிஃபர் நைட் டியூட்டிஸ், நைட் ஷிஃப்ட்ஸ். அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் வர்ற பேஷண்ட்டை கொஞ்சம் ஆப்ரேட் பண்ணி பார்க்க ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஸோ நான் நைட்டு போய் லேண்ட் ஆனேன். தவறு, குத்தி 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 என் வெயின்ஸை குத்தி குத்தி ட்ரிப்பை ஏற்றி அது வெயினுக்குள்ளே போகுதா, கரெக்டாக நரம்பு ரத்த நரம்புகளுக்குள்ள ஓடி போகுதா, இல்லை அந்த ரத்த நரம்புகள் எவ்வளோ இருக்கும், இவ்வளோண்டா இருக்கும்,
அதுல விட்டு தள்ளி அந்த நீடில் டிப் இருந்துச்சுன்னா அவ்வளவுதான், சுத்தி போய் கை வீங்கி போயிடும். இவ்வளவு பெருசுக்கு வீங்கிச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு இங்க போடணும்னாங்க, இங்க பிடிச்சாங்க. நல்ல வேலை இந்த சைடு நல்லா போச்சு. கழுத்துல சென்ட்ரல் வெயின்ஸ் பிடிக்கணும், அதுதான் டீச்சிங். அம்மா இந்த நரம்பையே இப்படி குத்தி வச்சிருக்கீங்க, இங்க பிடிச்சா என்ன ஆகுறதுன்னு நான் வேண்டான்னு கத்தி கூச்சல் போட்டு, நல்ல வேலை டாக்டர் சந்தோஷ் மகாலிங்கம் என்னுடைய மருமகர், அவர் வந்து அவங்க ஹாஸ்பிட்டல் சந்தோஷ் ஹாஸ்பிட்டல் டீச்சிங் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, ஓகே. ஸோ இங்கே வச்சு என்னைய காப்பாற்றி ஏதோ கொண்டு வந்துட்டாங்க. நானும் வெளியே வந்துட்டேன். இப்போமோ நல்லா தான் உட்காந்துருக்கேன். ஓகே, 4-5 மாதம் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ கொலஸ்ட்ராலுக்கு அப்போ நான் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு 2-3 நாளைக்கு முன்னால் போய் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது, ஓகே இதில் ஒன்றுமே இல்லை, இது எப்படி இருக்குது, 40% ஓடி போயிருங்க ஒன்றும் ட்ரீட்மெண்ட் வேண்டான்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ எப்படி இருக்கு போய் பார்ப்போன்னு பார்த்தேன். இங்கே டீப் வெயின் த்ராம்போசிஸ் முதல் கொண்டு இருந்துச்சு. ஆபத்து, ரிஸ்க், அது போய் லங்ஸ்ல எம்பாலிசம் ஆயிரும், கேர்ஃபுல் சொல்லி நிறைய மாத்திரை கொடுத்தாங்க. நான் சப்ளிமெண்ட்ஸே நிறைய சாப்பிடுவேன். என்னால் அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் மெடிக்கேஷனை கொஞ்சம் விட்டுருவேன். ஸோ போய் பார்த்தேன், இது வந்து 40 இப்போ 60% கூடி இருக்கு இந்த சைடு, கை வீங்கி இருந்த சைடு. ஆனா இங்க உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. பெரிய ஆச்சரியம், உங்க பாடியை எப்படியோ ஒரு ஆன்டி கொலஸ்ட்ரால் கிடையாது, ஆன்டி பிளேட்டிலெட்ஸ், அதாவது கிளாட்டிங், த்ரோம்போசிஸ், லங் எம்பாலிசம். அதனால இதெல்லாம் கரைக்கிறதுக்குன்னு நிறைய எழுதி கொடுத்துருந்தாங்க, லைக் ஆஸ்பிரின், குளோபிடோக்ரல். நானும் அதை கொஞ்ச நாள் சாப்பிடுவேன், இப்போ சாப்பிட மாட்டேன். ஸோ அதெல்லாம் எழுதி கொடுத்துருந்தாங்க, சாப்பிடல. ஆனாலும் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஆச்சரியம் தான், எப்படி நீங்க என் பழைய வீடியோஸ்ல கூட என் கை கொஞ்சம் வீங்கி இருக்கும், இப்போ ஒண்ணுமே இல்லையே, ஆச்சரியப்பட்டாங்க. டீப் வெயின் த்ரோம்போசிஸ் எதுவும் இல்லையே. நானும் இப்போ எனக்கு ஏதோ தெரியுது, இங்க பாருங்க அங்க பாருங்க, எங்கேயும் இல்லை. ஆனால் இங்க நெக் 60% ஆயிடுச்சு. ஓகே, நான் அலர்ட் ஆனேன், இங்க ஸ்டில் ஒண்ணுமே இல்லை. அப்போ என் மருமகன் சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, எல்லாத்துக்கும் ஒரு சைடு தான் யூஸ்வலா வரும், 2 சைடும் போத் சைடும் வராது. நேச்சருக்கு தேங்க் பண்ணேன். எஸ், 2 கிட்னி இருக்கு, ஒரு கிட்னியை வச்சே பொழைச்சிக்கலாம். நல்ல வேளை எப்படியோ கொலாட்ரல்ஸ்பாங்க, நேச்சுரலா அது ஹார்ட்லலாம் எல்லாத்துலேயுமே ஃபார்ம் ஆகும். எக்ஸசைஸ் தான் அதுக்கு வேணும். ஓகே, ஸோ கொலாட்ரல்ஸ் 2 ஆர்டரிஸ் இருக்கு. ஸோ எப்படியோ போய் எங்கேயோ சுற்றி நல்லா போயிட்டு இருக்கு. 60% அடைப்பு வந்துருச்சு. இப்போ அந்த கொலஸ்ட்ரால் இப்போ லேட்டஸ்ட் என்னது, ஃபுட்டுல இருந்து கிடைக்கிறது என்னது, ஓவர் த கவுண்டர் நீங்களே ஆர்டர் பண்ணி வாங்கக்கூடிய மெடிசன் என்னது, ஃபுட் பீதை மெடிசன், நாட்டோகினேஸ். நாட்டோகினேஸ்னா அது சாய் புரோட்டீன்ல இருந்து ஃபர்மெண்டட், எல்லாமே ஊற வைக்கும் போது, புளித்து போகும்போது அதுக்கு ஒரு தனி பவர் கிடைக்குது, தனி பாக்டீரியா அங்க உருவாகுது, உடம்புக்கு இதமா மாறுது. இது வந்து நம்ம கட்டிகள் அங்கங்க ஸ்ட்ரோக் வரும்ல, த்ராம்பஸ், அது உள்ளுக்குள்ள அத்திரோஸ்க்ளீரோசிஸ் எல்லாத்தையும் சரியாக்குதுங்க அங்க நாட்டோகினேஸ். நான் இப்போ 8000 இன்டர்நேஷனல் யூனிட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த நாட்டோகினேஸை நாங்கள் ஃப்ளாஷ் பண்ணுறோம். இந்த ஃபுட் கிரேட் மெட்டீரியல் இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ் வந்து குறைந்துக்கிட்டே போகும்.